ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சார். இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கல, தனியா கொடுக்கல. பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் 1987 செப்டம்பர் 17 23 வரைக்கும். அதுல முதல் நாள் 21 பேர் அவங்களோட உயிர்களை தியாகம் செய்தார்கள். முதல் நாள் காவல்துறையில அப்படியே சுட்டாங்க, நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது, ஒரு இயக்கம் கூட வாயை திறக்கலை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாது. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான், கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். என்ன, இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி அப்படியே இருக்கணும், முன்னேறக்கூடாது. அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு வங்கி. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும், தரவுகள் இருந்தும், உச்சநீதி வழக்கு தீர்ப்பு இருந்தும், எல்லாம் இருந்தும் மனசு இல்லை, அவருக்கு கொடுக்கறது மனசு இல்லை. இந்த மக்கள் படிச்சுடுவாங்க, படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா இன்னைக்கு மட்டும் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியார் இருந்திருந்தார்னா இன்னைக்கு 10% நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டை போட்டு போராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பார் அதெல்லாம் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லை, நம்ம மத்தியில இல்லை. இருந்திருந்தாரா நிச்சயமா எப்படியாவது போய் சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை, உள்ள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நம்ம சார்பில் உள்ள போய் திமுகவில் கேள்வி கேட்கறது கூட யாரும் கிடையாது. அங்க அந்த சூழல் தான் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் 6 இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா ஐயா தான். இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்ல ஒருத்தர் கூட ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரல. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்ல ஒரு நபர் கூட ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தது கிடையாது இந்தியாவில். ஆனால் இந்திய அளவில் 2, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான்.